إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த பல மாதங்களாக பலஸ்தீனத்திலே அங்கே வாழக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அரக்கன்களிடமிருந்து ஏராளமான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவர்கள் தற்பொழுது எந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய ஒட்டுமொத்த அத்தியாவசிய தேவைகளையும் இழந்து, தன்னுடைய குடும்பத்தார்களை இழந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நெருக்கடியை அவர்கள் சந்தித்த போதும் தன்னுடைய இறைவனுடைய நம்பிக்கையிலிருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை. உறுதியான ஈமானோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு வீடியோ ஒன்று சமீபத்தில் வைரலாக பரவியது. என்ன அந்த வீடியோ? அந்த வீடியோ சம்பந்தமாக சொல்வதற்கு முன்னால், நாம் இப்போ இந்த ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றிருக்கிறோமா இல்லையா? இப்போ இன்னைக்கு நிறைவேற்றிட்டோம், நாளைக்கு நம்ம நிறைவேற்றணும். நம்முடைய உடலிலிருந்து உயிர் போற வரைக்கும் நாம் நிறைவேற்றணும் இன்ஷா அல்லாஹ். ஃபஜ்ர் தொழுகையில அலட்சியமாக இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நம்ம பார்க்கலாம். தன்னுடைய வாழ்நாளில் ஃபஜ்ருடைய வாடையே இருக்காது. ஏனைய வக்து தொழுதிருப்பாங்க, ஆனால் ஃபஜ்ருக்கு பள்ளிவாசலுக்கு வராத எத்தனையோ சகோதரர் நம்ம பார்க்கலாம். அவர்களெல்லாம், குறிப்பாக நாமும் தொழக்கூடிய நாமும் தொழுவாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களும் இந்த ஃபஜ்ருடைய முக்கியத்துவத்தை முதலாவதாக விளங்கி கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை எழுப்பி கேள்வி கேட்பான். அந்த மறுமை நாளில் யாரும் யாருக்கும் உதவ முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாளை எப்படி ஆக்குகிறான் என்று சொன்னால், தலைக்கு அருகாமையில் சூரியனை கொண்டு வந்து அல்லாஹ் வச்சிருவான். இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இந்த உஷ்ணம், கடுமையான வெயிலுடைய தாக்கம் யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியல. அப்படித்தானே? ஏறத்தாழ 15,000 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியன், இதனுடைய வெப்பத்தை நம்மால் தாக்கு பிடிக்க முடியல. அது யாராலும் சரி. பேச்செல்லாம் என்ன தெரியுமா? அப்பாட என்ன வெயில், தாங்க முடியல, வெளியில போக முடியல, உடல்ல இருந்து வேர்வையெல்லாம் வெளியே வந்துடுது, பாடியெல்லாம் டீஹைட்ரேட் ஆயிடுது, தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் போல அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலை அடைஞ்சிருக்கிறோமா இல்லையா? இந்த நேரத்தில் நாளை மறுமையை நடக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் நினைச்சு பார்க்கணும். தலைக்கு மேல சூரியனை வச்சிருவான்னு சொன்னா யார் காப்பாத்துவா? இங்கேயாவது ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்குது, இங்கேயாவது குடிப்பதற்கு தண்ணி இருக்கிறது, ஆங்காங்கே சாலைகள்ல தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க, குடிச்சுக்கலாம். நாளை மறுமையில இப்படி யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா? யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு நாள் தான் அந்த மறுமை நாள். அந்த நேரத்தில் நம்மை காப்பாற்றுவது தெரியுமா? இந்த ஃபஜ்ர் தொழுகைங்க. இந்த ஃபஜ்ர் தொழுகையில் ஓதக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் நாளை மறுமையில் உங்களுக்கு சாட்சியாக வந்து நிற்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 17வது அத்தியாயம் சூரா பனி இஸ்ராயில் 78வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அகீமி ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. தெளிவான வசனங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரியன் சாய்ந்ததிலிருந்து
இரவில் இருள்கள் சூழும் வரையுள்ள எல்லா தொழுகையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். தொழுகை எல்லா தொழுகையும் நீங்க பேணி நடந்துக்குங்க. அதுல குறிப்பா ஃபஜ்ர் தொழுகை இருக்கா இல்லையா, அதில் குர்ஆனையும் நிலைநாட்டுங்கள். ஃபஜ்ர் தொழுகையிலையும் என்ன செய்யுங்க, குர்ஆனை நிலைநாட்டுங்கள். ஏன் தெரியுமா, இந்த ஃபஜ்ர் தொழுகையில் ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் நாளை மறுமையில் உங்களுக்கு சாட்சி பகரக்கூடியதா இருக்கிறது. இவ்வளோ பெரிய பாக்கியம். அன்புக்குரியவர்களே, இந்த பாக்கியத்தை நாம் இழக்கலாமா? எவ்வளவு நாள் இழந்திருப்போம். ஃபஜ்ர் தொழுகை எவ்வளவு அசால்ட்டா நாம் இருந்திருப்போம். இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்ல பர்தைனி தஹலல் ஜன்னா. இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. 574 செய்தியாக அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியில் என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், பகலின் வெப்பம் குறைந்த 2 நேர தொழுகைகளை, பகலுடைய வெப்பம் குறைந்த 2 நேர தொழுகைகளை யார் முறைப்படி பேணி தொழுது வருவாரோ அவர் கண்டிப்பாக சொர்க்கத்தில் நுழைவார். என்ன அந்த 2 தொழுகை? ஒன்று ஃபஜ்ர், இன்னொன்று அசர். இந்த 2 தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவ்வளோ பெரிய பாக்கியம் பொருந்திய இந்த ஃபஜ்ர் தொழுகையில நாம ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, அசால்ட்டா இருந்துடக்கூடாது. இப்ப வரேன், இந்த பாலஸ்தீன மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய நிழலா நமக்கு வந்தது என்று சொன்னால் நாம நிப்பமா என்று தெரியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஅ் வ நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். உங்களை நாம் சோதிப்போம், பயத்தை கொண்டு, வறுமையை கொண்டு, உங்களுடைய செல்வத்தை எடுத்து, உங்களுடைய பிரியமானவருடைய உயிரை எடுத்து நாம் சோதிப்போம். வ பஷ்ஷிரி சாபிரின். இந்த சோதனையில் யார் பொறுமை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த எல்லா சோதனையும் அவர்கள் சந்தித்திருக்கிறாங்க. பசி, பசி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு சின்ன ரொட்டி துண்டுக்காக அவர்கள் படக்கூடிய கஷ்டம், சின்ன புள்ள முதற்கொண்டு பசியிலையும் பட்டினிலையும் இன்று வரைக்கும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அச்சம், பயம். என்ன பயம்? வீட்டுக்குள்ள வந்து வெடிகுண்டு வந்து விழுந்துருமா, ஏவுகணை வந்து விழுந்துருமா, எப்ப நம்முடைய உயிர் போவோம் என்று தெரியாத ஒரு நிலையில அவர்கள் பயத்தில் இருக்கிறார்கள். வறுமை, எல்லா பொருளாதாரத்தையும் இழந்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லைங்க அவங்ககிட்ட, எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க. பிரியமானவருடைய உயிர்களை எடுத்து சோதிப்பன்றானா இல்லையா? தன்னுடைய தாயை, தன்னுடைய தந்தையை, தன்னுடைய உறவினர்களை. ஒரு மனிதர் ஏறத்தாழ் 39 உறவினர்களை இழந்து நிற்கிறான். ஒருத்தன் 39 பேர் இழந்திருக்க, என் குடும்பத்தில் 39 பேர் செத்துருக்கிறாங்கிறான். என்ன நிலை அவங்களோட நிலையை பார்த்தீங்களா? இந்த நிலையில கூட சமீபத்தில் வைரலான ஒரு வீடியோ தான் நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. அதை நாம் படிப்பினையாக பெற வேண்டும். என்ன தெரியுமா? ஒருத்தருடைய வீட்டில் வெடிகுண்டு விழுந்துருச்சு. ஒருத்தருடைய வீட்டில் வெடிகுண்டு விழுந்துருச்சு. விழுந்து அவரு தன்னுடைய வீட்டுடைய இடிபாடுகளுக்கு மத்தியில் அவர் சிக்கிட்டு இருக்கிறார். கட்டிடம்லாம் இடிஞ்சு விழுந்து அவர் இடிபாடுகளுக்கு இருக்கிறாரு. சின்ன கேப் மட்டும் தெரியுது. அவரை போய் கேமரா எடுக்கிறாங்க. கேமரா எடுத்தா அதிகாலை நேரம் ஃபஜ்ர் தொழுகையை நிலைநாட்டிட்டு கொண்டு இருக்கிறாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ர் தொழுகையை வந்து அவர் என்ன செய்யறாரு, அங்க தொழுதுட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோ வைரல் ஆச்சு. எவ்வளோ பெரிய படிப்பினை. இன்னைக்கு நமக்கு அந்த நிலையா? ஜம்முன்னு ஏசி போட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். கையில் ஒரு ஃபேனு, காலில் ஒரு ஃபேனு, அவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு நாம் படைத்தவனை மறந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய நியமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கால்கள் வீங்கிய அளவுக்கு தொழுகிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இவ்வளவு சிரமம் இருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிச்சுட்டானே, முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சுட்டானே, நாளை மறுமையில் நீங்க சொர்க்கத்துக்கு தானே போவீங்க, ஏன் இவ்வளவு சிரமம் எடுக்கிறீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்தன் ஷக்கூரா, என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானா இருக்கணும். எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கான் எனக்கு, நான் அவனுக்கு நன்றி செலுத்தணுமே, அதனால தான் தொழுகை நிலைநாட்டுறேங்கிறாங்க. தொழுவதின் மூலமாக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். அப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலைன்னா அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நாம் தொழுதால் அந்த தொழுகை நாளை நமக்கு மறுமையில் ஜெயத்தை தரும், வெற்றியை தரும். அன்புக்குரியவர்களே,
இந்த பாலஸ்தீன மக்கள் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இடிபாடுகளுக்குள்ள இருந்தும் கூட என்ன செய்யறாரு, அவர் உயிர் போகக்கூடிய நிலையில தான் இருக்குது. இரத்த காயத்தோடு இருக்கிறாரு, இரத்த வடியுதுங்க, இரத்த வடிஞ்சிட்டு இருக்குது. சூறா ஓதிட்டு இருக்கிறாரு, ஃபஜ்ர் தொழுகை நிலைநாட்டிட்டு இருக்கிறாரு. கைகளை தந்திருக்கிறான் நமக்கு அல்லாஹ், கால்களை தந்திருக்கான் அல்லாஹ், உண்ண உணவுகளை தந்திருக்கின்றான், இருக்க இடங்களை தந்திருக்கின்றான், எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்திருக்கிற அல்லாஹ்வுக்கு நாம் ஏன் நன்றி செலுத்த மறுக்கின்றோம்? அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை இடத்துல சொல்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். எந்த அளவுக்கு? நீ சாவர வரைக்கும் தொழுவுங்க. அல்லாஹ் மௌத்தாவர வரைக்கும் உறுதியானது மௌத்து. ஹத்தா யக்தியக்கல் யகீன். அதாவது தொழுகை நீங்க எப்படி நிலைநாட்டணும்? உங்களுடைய உயிர் போற வரைக்கும், மௌத்து வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டானே. அப்ப அப்படிப்பட்ட தொழுகை நாம் என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உடலிலிருந்து உயிர் போற வரைக்கும் சரியான மாதிரி நிறைவேற்றுவோம். அதிலும் குறிப்பாக இந்த ஃபஜ்ரு தொழுகையில் நாம் ரொம்ப கவனம் செலுத்துவோம். ஃபஜ்ரு தொழுகைக்கு மார்க்கத்தில் ஏராளமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதையெல்லாம் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் குடும்பத்தோடு என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய மக்களாம் இருப்போம். அப்படி நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.